சிவ சிவ அப்படிங்க வந்து நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா வசி வசின்னு வரும். சிவ 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 வசி வசி சிவ 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 வசி 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 சிவ 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 வசி வசி வசி. கடம் மிருதங்கம் தவிழ் இதெல்லாமே வந்து பிரமாதமா அடிச்சையா தவில போயிட்டு பிரமாதமா அடிச்சையா அப்படின்னும். அது சிவனையே அடிச்சேன்னு சொல்ற மாதிரி. வாசிச்ச ஏன்னா வாசிய திருப்பி கொடுங்க. சிவா சிவனோட ஆலயத்துக்கு போகும்போது இந்த தவறு மட்டும் பண்ணிடக்கூடாது. 2 வழிபாடு இருக்கு. 2 வழிபாடுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனை பார்த்துட்டு அப்புறம் அம்பாலை பார்க்கறது. இப்போ நான்லாம் போனேன்னா முதல்ல அம்பாலை பார்த்துட்டு தான் சிவனை பார்க்கறது. நந்திக்கிட்ட போக வேண்டியது, நான் இந்த மாதிரி சுவாமியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவர் காதில் போய் தான் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அவருக்கு நல்லா காது கேட்கும். கிட்டக்க போயிட்டு இப்படி இது பண்ணிட்டு அப்படியெல்லாம் சொல்லணும்லாம் தேவையே இல்லை. அதனால தான் பெரிய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வளையமே போட்டாங்க. அப்படியே கொடிமரத்தை பார்த்து அண்ணாந்து நான் வந்து லைஃப்ல மேல்நோக்கி வரணும். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தனந்தேகி வித்யாந்தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. இப்போ இந்த டாபிக்ல வந்து சிவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருக்கிறேன். சிவன் அவர்கள் வந்து இந்த உலகமே அவர் தான் வந்து ஆட்டி படைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்துலையும், இல்லாட்டி அவருக்கு கீழே தான் எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் இருக்கு. அண்ட் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஒரு மிருதங்கம் மூலியமா ஏதோ ஒரு இசையோ இல்லாட்டி ஏதோ ஒரு பாடலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டேன். நானும் ஒரு சில லைன்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். பட் நீங்கள் அதில் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக. அதாவது ரிதம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல தான் சுவாமி அடங்கியிருக்கார். ஓகே. மெலோடிங்கிறத வந்து அம்பாள் அடங்கியிருக்கா. அதனாலதான் லயமும் ராகமும் சேர்ந்தது தான் அர்த்தநாதீஸ்வரர்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுல ஏகப்பட்ட தாளங்கள் உண்டு. ஓகே. சதுர்ச தாளம், திரிசர தாளம், மிஸ்ர தாளம், இந்த மாதிரி நிறைய தாளங்கள் உண்டு. அதுல கண்ட தாளம்னு ஒண்ணு உண்டு. அதை பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து தாண்டவம் ஆடக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம ராஜா சாரோட மியூசிக் அதோட ஒரு இதுல இந்த மாதிரி வரும், பார்க்கலாம். அதை சரியா தின் தக்கிட்ட தத்தா தக்கிட்ட தத்தா தக்க தக்கிட்ட தின் தின் தக்கிட்ட தின் 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 தக்கிட்ட தத்தா தக்கிட்ட தத்தா தக்க தக்கிட்ட தின் தின் தக்கிட்ட தின் 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 தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தின் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தின் தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க தக்க தக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தக்க 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 தா. சூப்பர். சீரியஸ்லி பயங்கர டக்குன்னு அந்த ஒரு மொமெண்ட்டுக்குள்ள கூட்டு போயிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிவனை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம்னா, சிவனுக்கு ரொம்பவே ஒரு ஸ்லோகன், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகன் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு அந்த வார்த்தை. அந்த ஒரு மகிமையும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமும் என்ன? ஓம் நம சிவாய அப்படின்னு அதுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி வாசல்ல சிவ சிவ அப்படின்னு சிவசிவன் இருக்கும். அந்த சிவ சிவ அப்படிங்கிறது கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. சிவ சிவ அப்படிங்கிறது நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா வசி வசின்னு வரும். ஓகே. சிவ 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 வசி வசி சிவ 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 வசி 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 சிவ 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 வசி வசி வசி. நம்மளுக்கான நல்ல நேர்மறையா இது சொல்லணும். வசியம்னா அவங்க வேற ஏதாவது புரிஞ்சிருவாங்க. நேர்மறை எண்ணங்களுக்கு உடையக்கூடிய வசீகரம் சுவாமி கொடுப்பார். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து கொன்னக்கோள்னு பேர். என்னோட குருவான TH சுபாஷ் சந்திரன், கலைமாமணி TH சுபாஷ் சந்திரன், அவர் மூலியமா அவர் இதுல ரொம்ப ஃபேமஸ். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். இது வந்து நம்மளோட ஒவ்வொரு கடம் மிருதங்கம் தவிழ் இதெல்லாமே வந்து நம்மளோட கஷேத்திரத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாத்தியமாகவும், அதுக்கப்புறம் அதுல வந்து பாட்டுகளுக்கு யூஸ் பண்றதாகவும் பரதம்க்கு யூஸ் பண்றதாகவும் இருக்கு. இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாதமா அடிச்சையா தவில போயிட்டு பிரமாதமா அடிச்சையா அப்படின்னும்.
அது சிவனையே அடிச்சேன்னு சொல்ற மாதிரி. ஓகே. வாசிச்ச, ஏன்னா வாசியை திருப்பி போடுங்க, சிவா. அந்த வாசி அப்படிங்கிற இடத்துல முன்னாடி சிவா. ஸோ யாரு சும்மா நம்ம இது அடிக்கிறாங்கல்ல மேலம், இந்த இந்த இது அதெல்லாம் கூட நம்ம வந்து பிரயோகப்படுத்தும் போது வார்த்தைகள் வந்து மிக யார் ஒருத்தரை சொல்லணும்னாலே முதல்ல தகுதி வேணும். அந்த தகுதி இல்லைன்னா சொல்லக்கூடாது. நம்ம யாரை வந்து சொல்றோம் அப்படிங்கிறத ஒரு இது யோசிக்கணும். கரெக்டான வார்த்தைகளை சொல்லணும். அந்த கரெக்டான வார்த்தைகளுக்கு அது பேரு வாசி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் வந்து மிகப்பெரிய, அதாவது சதாச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகர் மந்திரம், பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ மந்திரம். சதாச்சரம் 6, பஞ்சாட்சரம் 5, உன்னை விட நான் பெரியவன்னு சொன்னாரு முருகர். ஆனா பஞ்சாட்சரம்ல இருந்தா சதாச்சரம் வந்தது. அந்த பஞ்சாட்சரம்ங்கிறது 5, பஞ்சம்னா 5, ஐம்புலங்களையும் அடக்கும். ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 5. பூர்வ புண்ணியத்தோட பாவத்தை கம்மி பண்ணும். 5ஆம் இடம்ங்கிறது ஞானம், அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம்ங்கிறது வந்து நம்மளோட பேசும் திறனோட வந்து வெளிப்பாடுதல், அதாவது பேர் புகழ், அதை கொடுக்கக்கூடியது. குழந்தைகள், அதாவது நம்மளுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளை சுட்டி காட்டக்கூடிய இடம் வந்து 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தை இந்த இது பண்ணும்போது, பஞ்சாட்சர ஜபம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பவர் அவங்கள்ட்டேருந்து சுவாமிக்கு கிடைக்க, அதாவது அப்பா பண்ணாருன்னா குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அம்மா பண்ணா அவங்களோட குழந்தைங்க கிடைக்கிறது. இந்த மாதிரி நிறைய சிவன் மந்திரத்துக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு எபிசோடு நம்மளால ஈடாகாது. அந்த சிவ மந்திரத்தை எல்லாரும் வந்து சொல்லக்கூடிய அந்த இடம், நேரம், இது அப்படின்னு சொல்றதை விட மனம் அப்படிங்கிறத முதல்ல சுத்தப்படுத்தி, இந்த மந்திரம் இல்லை, எந்த மந்திரமா இருந்தாலும் முதல்ல மனசை சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றதே நல்லது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சிவனோட ஆலயத்துக்கு போகும்போது இந்த தவறு மட்டும் பண்ணிடக்கூடாது, இந்த தவறை பண்ணிட்டு நீங்க பாட்டு அசால்ட்டா அந்த கோவிலுக்குள்ள போயிடக்கூடாதுன்றாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் என்ன இருக்கு? முதலில் எந்த ஆலயத்துக்கு போனாலும் விநாயகரோட கோயிலுக்கு போகணும். இது எல்லா ஆலயங்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஆலயமான எல்லா ஆலயங்களுக்குள்ள நம்ம போகும்போது அவங்க ஒரு தனி வேயை கொடுத்துட்டு நேர மூலஸ்தானத்துக்கு தான் போய் தள்ளுது. ஸோ அந்த மாதிரி போகும்போது மக்களாகிய நம்மளை வந்து சொல்றதுக்கு நம்ம தப்பு இல்லை. அவங்க அந்த மாதிரி வேக வச்சிருக்காங்க, அவங்களையும் சொல்றது தவறு இல்லை. அவங்களுக்கு அந்த ரஷ்யா கண்ட்ரோல் பண்றது வேற வழி இல்லை. ஸோ உள்ள போகும்போது முதலில் விநாயகரை மனசார வேண்டிக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி கால் அலம்பிக்கக்கூடிய இடம் இருந்தால் முதலில் காலை அலம்ப வேண்டும். காலை நல்லா அலம்பிட்டு தண்ணி எடுத்து தலையில பிரதட்சணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம், அது எதுக்கு அப்படின்னா, எல்லாம் மனிதனா பிறந்தவங்க, இப்ப நானும் சரி நீங்களும் சரி, நம்ம ஒன்றும், நான் அன்னைக்கு போன இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான், நம்ம ஒன்றும் மகா பெரியவர் கிடையாது, ரமண மகரிஷி கிடையாது, ராகவேந்திரர் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன அழுக்குகள் சேரத்தான் சேரும். நான் சினிமாவில் இருக்கேன்ல, நாளைக்கு போய் நடிப்பேன். நான் நடிக்கும்போது இந்த மாதிரி தெய்வீகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும். ஸோ அப்போ அதுக்காக அந்தோட ஆற்றலும் இந்த ஆற்றலும் இல்லைங்கிறது ஆயிடாது. அந்த ஆற்றலுக்காக நான் மாற வேண்டிய சிச்சுவேஷன். நம்பியார் சாமி இல்லையா, அந்த காலத்திலேயே நம்மளாம் இப்போ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதலில் காலை அலம்பி பிரதட்சணம் பண்ணிட்டு மனதார நான் சுத்தியார அந்த நேரத்திலாவது, அதுக்கப்புறம் ரைட்டு காலை வைக்கணும். இல்லை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கடகடன்னு போயிடும்போது லெஃப்ட் காலை வச்சிருவாங்க. ரைட்டு காலை வைக்கணும். மேக்சிமம் யாரால காலை தாண்ட முடியுமோ அந்த படி இருக்கு இல்லையா, அந்த படி மேல கால் வைக்காமல் தாண்டுவது மிக நல்லது. அதுக்கப்புறம் அது நடுப்புற அந்த படியில கோயில் படியில இது இருக்கும், அந்த படியோட அந்த இஷ்டத்தை தொட்டு அம்பாலையும் சிவனையும் எல்லாரையும் நினைச்சு கண்ணில் போட்டு கும்பிடுறதுங்கிறது மிக உத்தமம். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு விநாயகரை ஃபர்ஸ்ட் வேண்டணும். 2 வழிபாடு இருக்கு.
2 வழிபாடுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனை பார்த்துட்டு அப்புறம் அம்பாளை பார்க்கறது. இப்ப நான்லாம் போனேன்னா முதல்ல அம்பாளை பார்த்துட்டு தான் சிவனை பார்ப்பேன். ஏன்னா நான் அம்பாளோட பிரதானம்ன்றதுனால. ஆனா பொதுவா சொல்லக்கூடியது சிவனை பார்த்துட்டு அம்பாளை பார்க்கணும். ஆனா அம்பாளை பார்த்துட்டு சிவனை பார்க்கணும்னு தோன்றவங்க தப்பெல்லாம் கிடையாது. நேர நந்தி கிட்ட போக வேண்டியது. நந்தி கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி சுவாமியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவர் காதுல போய் தான் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அவருக்கு நல்லா காது கேட்கும். கிட்டக்க போயிட்டு இப்படி இது பண்ணிட்டு அப்படியெல்லாம் சொல்லணும்லாம் தேவையே இல்லை. அதனாலதான் பெரிய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வளையமே போட்டாங்க. கிட்டக்கே போக முடியாது. பெரிய வளையமே போட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கேருந்து நீங்க சொன்னாலே அவருக்கு கேட்கும். அந்த கிரகிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பிரதோஷ காலத்துல பூஜையும் டெய்லி அனுஷ்டானங்களும் டெய்லி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே. ஸோ அந்த இடத்துல நீங்க எங்கேருந்து சொன்னாலும் அவங்களுக்கு கேட்கும். நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் டைமிங் மாறக்கூடியாத இடம் கஷேத்திரம். நம்ம 8:30க்கு பண்ணுவோம், 10:30க்கு பண்ணுவோம், 11:30. ஆனா அந்த டைமிங் மாறக்கூடியாத இடம். அதனால பவர் அதிகம். அதனால அந்த இடத்துல சுவாமிய நந்திகேஸ்வரரை முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு அம்பாலையும் பார்த்துட்டு சிவனை பார்க்குறவங்க பார்க்கலாம், சிவனை பார்த்துட்டு அம்பாலை பார்க்குறவங்க பார்க்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணத்தை நோக்கி இருப்பதினால், தட்சிணம்னா தெற்கு, தட்சிணம்னா சமஸ்கிருதத்துல தெற்கு. தட்சிணத்தை நோக்கி இருப்பதனால் தட்சிணாமூர்த்தின்னு பேர். அந்த பகவான்கிட்ட போயிட்டு, அதாவது குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய எல்லா விளக்கு கொண்டகள்லையும் இந்த சாமிகிட்ட வந்து கொடுப்பாங்க. அதுவே தவறு. அந்த பகவான் வேதத்தை இது பண்றவர், வேதத்தை காக்கிறவர். அந்த பகவான் கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அப்படியே வளமா வந்துட்டு சுப்பிரமணிய சுவாமியை பார்த்துட்டு வள்ளி தேவியானி சமேத சுப்பிரமணிய சுவாமியை பார்த்துட்டு அப்படியே உற்சவரை பார்த்துட்டு அப்படியே கொடிமரத்தை பார்த்து அண்ணாந்து நான் லைஃப்ல மேல்நோக்கி வரணும், கீழ்நோக்கிய எண்ணங்கள் யாருக்கும் வரலன்னா சொல்ல முடியாது தம்பி, எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனாலப்பட்ட அருணகிரிநாதருக்கே தடம் மாறி அதுக்கப்புறம் ஞானம் வந்தது. நம்மெல்லாம் யாரு? ஸோ அதனால நம்ம வேண்டதான் வரும். கொடியை பார்த்துட்டு மா சாமி மேல இருக்கியே கொடிமரத்துல, அந்த கொடிமரம்ங்கிறது என்ன? நம்மளுக்கு எப்படி உடல், அந்த உடல்ல இருக்கிற தண்டு பாவம், அந்த மாதிரி கோயிலுக்குள்ள தண்டு பாவமே அதுதான். அதை பார்த்துட்டு அந்த கொடிமரத்தை பார்த்துட்டு நல்லா வேண்டி எனக்கு இந்த ஹைட்டா இருக்கா மாதிரி நல்ல மேல் ஞானத்தையும் நல்ல மேல் எண்ணங்களையும், யாரையும் கெடுக்கக்கூடாது, யாரையும் தடுக்கக்கூடாது, எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுக்கும் நான் போகக்கூடாது, அப்படியே போனாலும் என்னை உணர வைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு சாஷ்டாங்கமா ஒரு நமஸ்கரிச்சுட்டு அப்படியே 2 நிமிஷம் மெடிடேட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு சுவாமியை பார்த்து மெடிடேட் பண்ணிட்டு எழுந்து வந்தாங்கன்னா இதை விட மகிமை என்ன? இதுவே போதும். சிவபெருமானை பத்தி ரொம்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.